மகிமையானவரே, மகிமையான காரியங்களை செய்து முடிக்கிற நல்ல தெய்வமே, ஆமே உமது சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆமே கிரியை செய்கிறவரே, உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செயல்படுகிற பரிசுத்த ஆவியானவரே, எல்லா தடைகளும் உடையட்டும் ஆண்டவரே. அதிகாலை வேலையில அப்படியே சமூகத்தில் நாங்கள் ஆயத்தமாகி காத்திருக்கிறோம் ஆண்டவரே. மோசேயுடைய சமூகத்தில் ஆயத்தமாகி ஆண்டவரே அதிகாலையில் காத்திருந்தது போல ஆமே நம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆமே நீர் நினைத்திருக்கிற காரியங்கள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. நீர் செயல்படுவீராக, உம்முடைய திட்டங்கள் வெளியரங்கமாக்கப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ் ஜீசஸ், ஜீசஸ். ஆமென், ஆமென். வானம் எங்களுக்காக இந்த காலை வேளையில் திறக்கப்படுவதாக, பரம் திறக்கப்படுவதாக. ஆமென், ஆமென். பரலோக ராஜ்யம் பலத்த சத்துவத்தோடு ஒவ்வொருடைய குடும்பங்களுக்குள்ள இறங்கி வரட்டும், ஒவ்வொருடைய வாழ்க்கையில இறங்கி வரட்டும். எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படட்டும் ஆண்டவரே. சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, சத்ருவின் கிரியைகள் அழிவதாக, சத்ருவின் போராட்டங்கள் உடைக்கப்படுவதாக, அந்தகார வல்லமைகள், சத்ருவின் தந்திரங்கள், திட்டங்கள் எல்லாம் நாசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படட்டும். ஆமென். ஒரு மகிமை எங்களை நிரப்ப துவங்கட்டும் ஆவியானவரே. ஒரு பலத்த மகிமை எங்களை ஆளுகை செய்ய துவங்குவதாக. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு அல்லவோ. இந்த காலை வேளையில் எங்கள் மீது அசைவாடுவீராக, இந்த காலை வேளையில் எங்கள் மீது நிழலிடுவீராக. ஓ ரிகமா ஷகலரதனா. ஹல்லேலூயா. ஆவியானுடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோமா? பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு எங்களை தாழ்த்தி தருகிறோம். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் சபையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். காலைதோறும் புதிதாயிருக்கிற உம்முடைய புது கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாவியாக எங்கள் மீது கர்த்தர் கிருபையாயிருப்பீராக ஆண்டவரே. ஓரி கவரதர ஷகலரா. உம்முடைய கிருபைகள் பொழிந்தருளப்படட்டும் ஆண்டவரே. ஆமென், ஆமென். இந்த அதிகாலை வேளையில இந்த நாளுக்கு தேவையான கிருபைகள் பொழிந்தருளப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துவமும் வல்லமையும் உம்முடைய கரத்திலே உண்டு. கர்த்தருடைய கரம் எங்களுக்கு நேராக நீட்டப்படட்டும். Yes, Jesus, Jesus, Jesus. Hallelujah. அன்பு நேசரே, உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை, துதி, ஸ்தோத்திரங்கள் அன்பு நேசரே, உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே.
தாழ்த்துகிறோம் அப்பா. பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், உன்னதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், உன்னதமான தேவகுமாரனே உமக்கு ஸ்தோத்திரம். சபிக்கப்பட்ட சத்ருவின் கிரியைகள் அழியட்டும் ஆண்டவரே. ஆமே. அதிகாலை விடிவெளி மகனாகிய சத்ருவின் கிரியைகள் எல்லாம் அபத்தமாக்கப்படட்டும். சத்ருவின் திட்டங்கள் அழிவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எழும்பி நிற்கிற எல்லா பொல்லாங்கின் தலைகள் உடைக்கப்படட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் எழுந்தருளுவீராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விடுதலை உண்டாகட்டும். ஒவ்வொருடைய ஜெபத்தில் விடுதலை உண்டாகட்டும். ஆமீன். கட்டி வைத்திருக்கிற அசுத்த கிரியைகள் அழியட்டும் ஆண்டவரே. ஆமீன். விடுவிக்கிற ஆவியானவர், ஜெபத்திலே ஆவியானவர் உன்னத அனுபவத்திற்கு நேராய் வித்தியாசப்படுத்துவீராக. இந்த நாள் வித்தியாசமான நாளாய் மாறட்டும். ஆவியானவர் புதிய பாதையிலே புதிய அனுபவத்திலே கொண்டு செல்லுகிற ஒரு மகிமையின் நாளாய் இந்த நாள் மாற்றப்படுவதாக. நெருக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்துவீராக. மரண உபாதைக்குள்ளாய் இருக்கிறவர்கள் ஆச்சரியமான ஒளியினிடத்திற்குள்ளே கொண்டு வரப்படுவார்களாக. சத்ருவின் பிடியில் இருக்கிறவர்கள் அவன் விடுவிக்கப்பட்டவர்களாய் தேவனை ஆராதிப்பார்களாக. எல்லா பார்வோனின் சிறையிருப்புகளும் முறிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் விடுதலையாய் ஆராதிக்கும்படியாக உம்முடைய ஜனங்கள் விடுவிக்கப்படுகிற நாளாய் இந்த நாள் மாறட்டும் ஆண்டவரே. மோசே அதிகாலையிலே பார்வோனோடு ஆமே ஆண்டவரே பேசி ஜனங்களை விடுவிக்கும்படியாக யுத்தம் செய்தது போல இந்த கால வேளையில உம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவரும் அவன் விடுவிக்கப்படும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும் அப்பா. ஒரு பெரிய மாறுதல் உண்டாகட்டும் ஆவியானவரே. ஆமே. சத்துருவின் சூழ்ச்சிகள் அழிவதாக. ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு ஆண்டவரே வேஷம் போட்டு திரிகிற ஓநாய்களின் கிரியைகள் அழியட்டும் ஆண்டவரே. மனுஷனுடைய வேஷங்கள் எல்லாம் கலைக்கப்பட்டு போகட்டும். சத்துருவின் வேஷங்கள் எல்லாம் கலைக்கப்பட்டு போகட்டும். மெய்யாய் உமக்கு பிரியமாய் வாழும்படி உடைய ஜனங்களுடைய இருதயம் திருப்பப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பொல்லாங்களுக்குள்ளாய் சிக்கிக் கொள்ளாதபடி இந்த நாளிலே கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரையும் மீட்டெடுப்பதாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லா தடைகளும் உடையட்டும். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. எஸ் ஜீசஸ். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். சபையிலும் தூரத்திலும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆவி ஆத்தும சரீரத்தை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே என் ஆவி ஆத்தும சரீரத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய பலத்துல நான் ஓடக்கூடாதுப்பா. ஆமென். உங்க பலன் எனக்கு பூரணமா வெளிப்படணும். மனுஷ ஞானத்துல வாழ்க்கை ஓடக்கூடாது. அது முடிவுல தோல்வியை சந்திக்கும். இந்த நாள் தேவ பலத்துல ஓடுகிற நாளா மாறணும். கர்த்தருடைய பலத்துக்காக காத்திருந்து இந்த ஒரு மணி நேரம் ஜெபத்திலே கர்த்தருடைய பலத்துக்காக காத்திருந்து அவருடைய பலத்துக்குள்ளாய் ஓடு சகோதரா சகோதரி. எனக்கு ஜெபிக்க தெரியும், எனக்கு ஓட தெரியும் என்று நம்முடைய மாமிச பலத்துல ஓடுகிறது கடைசியில விருதாவாய் போய்விடும். மனுஷன் படுகிற பிரயாசங்கள் எல்லாம் விருதாவாய் போகும். கர்த்தர் நம்மை கொண்டு செய்கிறார் ஆனால், கர்த்தர் நம்மை கொண்டு செயல்படுகிறார் ஆனால் அது அப்படியே அவன் நிலை நிற்கிறதாய் நிற்கும், உறுதிப்படுகிறதா நிற்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்மலை மேல வீட்டை கட்டின அந்த புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பாய் உங்க வாழ்க்கை கிறிஸ்து என்கிற கண்மலை மேல இந்த கால வேளையில கட்டப்படட்டும். மனுஷ பிரயாசத்துக்கு மேல கட்டப்பட வேண்டாம். உங்க உழைப்பின் மேலேயோ உங்க சொந்த முயற்சியின் மேலேயோ நீங்க இன்றைக்கு நிற்க வேண்டும் என்று எண்ண வேண்டாம். ஆமென். ஆண்டவருடைய பிரயாசத்திற்குள்ளாய் ஆண்டவருடைய கரத்தின் வல்லமைக்குள்ளாய் என ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இரு கரத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தி
என்னை தாழ்த்துகிறப்பா, என்னை தாழ்த்துகிறப்பா. அல்லேலூயா. பாவியாகிய மேலே கிருபையாயிருங்க. உங்க கிருபைகள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. உம்முடைய இரக்கங்கள் உண்டாகட்டும். 1000 தலைமுறைக்கும் இரக்கத்தை காண்பிக்கிற நல்ல தெய்வமே. ஓ ரிகபரதர பௌஷந்துராதனரா ரிகபல பௌஷ அதிகாத ரகசியாத்தனரோ. அல்லேலூயா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். மாம்சம் சிறுகட்டும், எங்கள் ஆவியானவர் எங்களிடம் பெருகுவீராக. எங்கள் ஆவி தேவனுடைய ஆவியோடு ஒன்றிணைகிறபடியா ஸ்தோத்திரம். எங்கள் ஆவி பரிசுத்த ஆவியானவரோடு ஒன்றிணைகிறபடியா ஸ்தோத்திரம். ரிகா பாபா ஷகலரணரா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். ஒரு வாக்குமே என்னை உருவாக்குமே, ஒரு வாக்குமே என்னை உருவாக்குமே. குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குவே ஒவ்வொருவரை உருவாக்குவீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கைகளும் கட்டப்படுவதாக. ஒவ்வொருடைய குடும்பங்களும் கட்டப்படுவதாக. ஒவ்வொருடைய ஆவிக்குரிய ஜீவியம் கட்டப்படுவதாக. ராத்திரியிலே சத்துரு விதைத்த கலைகள் எல்லாம் இந்த பகல் வேளையில பிடுங்கப்படட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. உருவாக்குவே, உருவாக்குவே. குயவனே உம் கையில் உடைத்து உருவாக்கும். குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல. சத்தம் உயர்த்தி சொல்வோமா எல்லாரும்? என் சித்தமல்ல. இந்த நாளில் உம்முடைய சித்தத்தின்படியே எங்களை நடத்துவீராக. உம்முடைய சித்தத்தின்படி கொண்டு செல்வீராக. மனுஷ திட்டங்கள் அபத்தமாக்கப்படட்டும். பிசாசின் திட்டங்கள் அபத்தமாக்கப்படட்டும். சத்துருவின் கிரியைகள் அழிவதாக. எங்கள் தேவனுடைய பலத்த மகிமை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். ஓ ரிபல திகம ஷகலரணரா ரிக்கவரபல பௌரத்துநாத ரகசியா. எல்லா அசுத்தங்களும் அழியட்டும். எல்லா அன்பிகளும் இயேசுவின் நாமத்தினால வெளியேறுவதாக. கர்த்தருடைய பலத்த வல்லமை
மாத்திரம் ஒவ்வொருவரையும் இப்பொழுது நிரப்ப துவங்குவதாக. பலமாய் தேவ மகிமை உச்சிலிருந்து உள்ள கால்வரை ஆளுகை செய்ய துவங்கட்டும். ஓ பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஆவியானுடைய பலத்த மகிமை ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு அசைவை உண்டு பண்ணுவதாக. ஆவியானுடைய பலத்த மகிமை ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு அதிர்வை உண்டு பண்ணுவதாக. சீஷர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது போல இந்த கால வேளையிலே யார் யார் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, யார் யார் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஒரு அசைவு உண்டாகட்டும். சத்துருவின் அஸ்திவாரங்கள் அசைவதாக. சத்துரு போட்ட திட்டங்கள் அபத்தமாக்கப்படுவதாக. ஆவியானவர் உருவாக்குகிறார், ஆவியானவர் வணைந்தெடுக்கிறார். அநேக வாழ்க்கைகள் இந்த கால வேளையில சீர்படுத்தப்படுகிறது. அநேக குடும்பங்கள் இந்த கால வேளையில கட்டப்படுகிறது. சீர்படுத்துகிற ஆவியானவர் சீர்படுத்தி இந்த கால வேளையில ஸ்திரப்படுத்துகிறார். நல்ல கரம் தட்டி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? நல்ல கரம் தட்டி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நல்ல கரம் தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். யாரும் மௌனமா இருக்க வேண்டாம், யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். ரீபால ரீகால ஷாகலரா ரிகவரவதமோ ரத்துனேதரா ரிகவரவதமோ ஷேரகதரா. ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவருடைய கரம் வெளிப்படுகிறது, கர்த்தருடைய கரம் வெளிப்படுகிறது, சர்வ வல்லவருடைய ஆளுகை வெளிப்படுகிறது, சர்வ வல்லவருடைய அதிகாரம் தமது பிள்ளைகள் மேல வைக்கப்படுகிறது, சர்வ வல்லவருடைய அதிகாரம் வைக்கப்படுகிறது. கர்த்தருடைய சர்வ வல்லமை வெளிப்படுகிறபடிய ஸ்தோத்திரம். ஆமென் 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 ஆமென். கர்த்தரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஒவ்வொரு குடும்பங்களுக்கு மேலாய் பரிசுத்த ஆவியானவர் சர்வ வல்லமை உள்ளவராய் நிழலிட்டு இருக்கிறார். சர்வ வல்லமை உள்ளவராய் கர்த்தர் நிழலிட்டு இருக்கிறார். உன்னால் செய்ய முடியாததெல்லாம் கர்த்தரால் இன்றைக்கு செய்யப்படும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ மனுஷனால் கூடாததெல்லாம் தேவனால் கூடும். மனுஷனுடைய பிரயாசம் விருது, ஆனால் கர்த்தர் உனக்காக செய்கிறது 1000 தலைமுறைக்கும் நிற்கும். 1000 தலைமுறைக்கு நிற்கும். ஒரு நிலையான மகிமை உங்கள் வீட்டை நிரப்ப துவங்குகிறது. ஒரு நிலையான மகிமை ஜெபிக்கிற பிள்ளைகளை நிரப்ப துவங்குகிறது. ஆவி ஆத்தும சரீரத்திலே கர்த்தருடைய மகிமை நிரப்புவதாக. உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை தேவ மகிமை நிரப்புவதாக. கலங்கி கொண்டிருக்கிற காரியத்திலெல்லாம் கர்த்தருடைய கை வல்லமை வெளிப்படுவதாக. சகோதரி, நீ எதை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறாயோ, எந்த காரியத்தை நினைத்து சிந்தித்து கொண்டிருக்கிறாயோ, எந்த காரியம் இந்த காலை வேளையிலும் இருதயத்தை கலங்கடித்து கொண்டிருக்கிறதோ, அந்த காரியத்திலே கர்த்தர் நான் சர்வ வல்லமை உள்ளவராய் வெளிப்படுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தராகிய நான் சர்வ வல்லமை உள்ளவராய் உன் காரியத்தில் நான் வெளிப்படுகிறேன். கலங்காதே, திகையாதே. நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன். அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் உன்னோடு இருக்கிற நான் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிறவர் தேவன் பெரியவர். உன்னில் இருக்கிற தேவன் பெரியவர். எனவே கலங்காதே, திகையாதே. உன்னை கலங்கடிக்கிற சத்துருவை நான் கலங்கடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் உன் காலின் கீழாய் மடங்கடிக்கப்படுவார்கள். அதிகாலை விடிவெள்ளி நட்சத்திரமா இருக்கிற நம்முடைய கர்த்தர், ஓ இருளுக்குள்ளா
ஒரு விடிவெள்ளி உதிக்கிறது போல இந்த கால வேளையில உன் இருளான சூழ்நிலைகளில் எல்லாம் விடிவெள்ளியாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உதிக்கிறார். உன் வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கும்படியாக, உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையை கண்டுகொள்ளும்படியாக இந்த கால வேளையில விடிவெள்ளியாய் இருக்கிற நம்முடைய கர்த்தர் உதயமாகிறார். ராத்திரி வேளையில சத்துரு போட்ட கலைகள் எல்லாம் இந்த பகல் வேளையில பிடுங்கப்படுகிறது. சத்துரு ராத்திரியில போட்ட திட்டங்கள் எல்லாம் இந்த காலை வேளையில அபத்தமாக்கப்படுகிறது. ஆவியானவர் சத்துருவை இனம் கண்டு துரத்துகிறார். உன் குடும்பத்துல என்ன சூழ்ச்சியில எப்படி சத்துரு செயல்பட்ட திட்டம் போட்டானோ அவனுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் ஆவியானவர் இனம் கண்டு துரத்துகிறார். இப்பொழுது ஜெபிங்க, இப்போ ஜெபிங்க. கர்த்தர் எந்த காரியத்தை உங்க கண்களுக்கு முன்பதாக கொண்டு வருகிறாரோ அந்த காரியத்திற்காக ஆவியில நிறைந்து ஜெபிங்க. இப்போ ஆவியானவர் எந்த காரியத்தை நினைப்பூட்டுகிறாரோ அந்த காரியத்திற்காக அந்நிய பாஷை அடையாளத்தோடு அதிகாரத்தோடு ஜெபிங்க. சத்துருவின் தடைகள் உடைகிறது. கர்த்தர் அந்த ஆளுகைகளை பிரேக் பண்ணுகிறார். எல்லா தடைகளும் உடைத்தெறிகிறார். சத்துருவின் கிரியைகள் அபத்தமாக்கப்படுகிறது. பொல்லாங்கின் திட்டங்கள் இந்த கால வேளையில எறிவதாக. சத்துரு போட்ட தந்திரங்கள் சூழ்ச்சிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அழிகிறது. ரிபல ஷகலரனா ரிகபரபல பௌடப்துனேத ரகசியா ரிகபல பௌஷே ரக்கம் தராத ரகசியா துனரோ. ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். அப்படி தேவ சமூகத்தில் ஆண்டவரே, என்னை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் சபையின் விசுவாசிகள் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ கல்வாரி ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் நீ ரத்தம் சிந்தி சம்பாதித்துக் கொண்டீர். உங்க கல்வாரி ரத்தத்தினாலே எங்களை பெற்றெடுத்தீர் ஆண்டவரே. நாங்கள் உயிரோடு இருப்பது நீர் எங்களுக்கு பாராட்டிய கிருபை. அம்மே, நாங்கள் ஜீவனோடு நிற்பது உங்க கிருபைப்பா. நாங்கள் நிற்கிறது நிர்மூலமாகாது இருக்கிறது உங்க கிருபை ஆண்டவரே. உங்க இரக்கங்களுக்கு முடிவில்லை. கர்த்தருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. சகோதரா, சகோதரி, கர்த்தர் உங்க குடும்பத்தில பாராட்டி இருக்கிற இரக்கங்களுக்கு முடிவில்லை. இந்த கால வேளையில இரக்கத்தை பெறத்தக்கதாக தைரியமாய் கிருபாசன தண்டையில கிட்டி சேர கடவோம். உங்க குடும்பத்திற்கு இரக்கம் கிடைக்கும்படியாக, உங்க பிள்ளைகளுக்கு இரக்கம் கிடைக்கும்படியாக, உங்க ஊழியத்திலே, சபையிலே கர்த்தருடைய திட்டங்கள், இரக்கங்கள், கிருபைகள் உண்டாகும்படியாக தைரியமாய் கிருபாசன தண்டையில கிட்டி சேர கடவோம். நமக்காக ரத்தம் சிந்தி பரிந்து பேசி கொண்டிருக்கிற கர்த்தருடைய கல்வாரி பாதம் தான் நம்முடைய கிருபாசனம். அவருடைய கல்வாரி பாதத்திலே நம்மை தாழ்த்தி எங்களை உடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. கல்வாரி பிரசன்னத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சிலுவையின் நிழலிலே எங்களை மறைத்துக் கொள்ளுங்க. ஆமை, இன்றைக்கு மனிதர்கள் பார்க்கும்போது எங்களை பார்ப்பதற்கு முன்பதாக உங்க ரத்தம் எங்களுக்கு அடையாளமா இருக்கிறத பார்க்கணும் ஆண்டவரே. பிசாசு உம்முடைய பிள்ளைகளை காண்பதற்கு முன்பதாக உம்மையும் உம்முடைய ரத்தத்தையும் பார்க்கணும். ஒரு முத்திரை செய்வீராக. கர்த்தருடைய முத்திரை பதிக்கப்படுவதாக. பரலோக முத்திரை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல பதிவதாக. கர்த்தரால் முத்திரிக்கப்பட்ட ஜனம் என்பதை காண்கிறவர்கள் கண்டுகொள்ளட்டும். எல்கைகள் முத்திரிக்கப்படுவதாக. உன்னை முத்திரிக்கப்பட்ட கிணறு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எவனும் உன் மேல கை போட முடியாது. கர்த்தருடைய அனுமதி இல்லாம யாரும் உன் எல்கைகளுக்குள்ளாய் வர முடியாது. கர்த்தருடைய அனுமதி இல்லாம உன் குடும்பத்துல எதுவும் நடக்காது. கர்த்தருடைய அனுமதி இல்லாம உங்க பிள்ளைகளுடைய காரியத்துல எதுவும் சம்பவியாது. கர்த்தர் நான் உன்னை முத்திரை செய்கிறேன்னு சொல்லுகிறாரு. ஓ, ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல கர்த்தர் தமது ரத்தத்தினாலே முத்திரை செய்கிறார். பரலோக ராஜ்யத்தின் முத்திரை பதிக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவி என்கிற முத்திரை பதிக்கப்படுகிறது.
பரிசுத்த ஆவியானவர் ஆவி என்னும் அச்சாரத்தினாலே முத்திரை செய்கிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல வரவழைக்கிறவராகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரம் ஜெபிக்கிற பிள்ளைகளை முத்திரை செய்கிறது. உன் வாழ்க்கையில இல்லாதவைகளை நினைத்து புலம்பாதே. இதோ ரட்சிப்பு கர்த்தருடையது, நான் இரட்சகராய் உனக்காக வெளிப்படுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ரட்சிப்பின் மகிமை அளவில்லாமல் ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த கால வேளையில நிரப்ப துவங்குகிறது. ஒரு பலத்த மகிமை சந்திக்கிறது. எல்லாரும் கரம் தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. கர்த்தருடைய பலத்த மகிமை ஒவ்வொருவரையும் சந்திக்கிறது. கர்த்தர் குடும்பத்தை ரட்சிக்கிறார். சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. குடும்பங்கள் சுகத்தோடு பலத்தோடு நிலைநிறுத்தப்படுகிறார்கள். எல்லா வியாதிகளும் போராட்டங்களும் வெளியேறுகிறது. குடும்பத்திலே சண்டைகளை பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிற அசுத்த கிரியைகள் அழிக்கப்படுகிறது. தேவையில்லாத வார்த்தைகளை கர்த்தர் அபத்தமாக்குகிறார். சில நாவுகளை அடக்கிறார். சில நாவுகளை அடக்கிறார். ஓ ரிபலதர ஷிகலா, உனக்கு விரோதமாய் எழும்புகிற வார்த்தைகளை கர்த்தர் அபத்தமாக்குகிறார். ரிகபப ஷகலரனரா ரிகமலதிகல ஷிகலரா. உங்க இருதயத்தை காயப்படுத்தணும்னு சத்துரு பிளான் பண்ணி இருக்கிற சில மனுஷனுடைய வார்த்தைகளை கர்த்தர் லாக் பண்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஓ நீதியில எழும்புகிற நாவுகளை குற்றப்படுத்துகிற அதிகாரத்தை கர்த்தர் மேல வைக்கிறார். ஆமென், ஆமென். சில மனிதர்களுடைய வார்த்தைகளினாலே சோர்ந்து போனாய் ஆத்துமாவே. சில மனுஷருடைய வார்த்தைகளும் இருதயத்தை காயப்படுத்தி கொண்டிருக்கிறது. சில மனுஷர்கள் உன்னை மனமடி வாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த நாவுகளை எல்லாம் கர்த்தர் இந்த காலை வேளையில அடக்கி போடுகிறார், அடக்கி போடுகிறார். சத்துரு எழும்பாதபடி சத்துரு அவன் காலின் கீழாக்கி போடுகிறார். ஜெபிங்க, ஜெபிங்க. பிசாசானவன் எந்த மனுஷர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்து வேதனைப்படுத்துகிறானோ அவர்களை எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் விடுவிக்கிறார், விடுவிக்கிறார், விடுவிக்கிறார். குடும்பத்திலே சமாதானம் உண்டாகிறது. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஐக்கியம் உண்டாகிறது. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒற்றுமை உண்டாகிறது. கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகள் எல்லாம் வெளியேறுவதாக. குடும்பத்தில் கிடக்கிற அசுத்தங்கள் எல்லாம் வெளியேறுவதாக. கர்த்தர் பிரியப்படாத எல்லா அசுசிகளும் இப்பொழுது வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். சொல்லுங்க எல்லாரும், ஆவியானவரே உங்க ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உங்க ஆளுகைக்கு விட்டு கொடுக்கிறோம். சத்துருவின் கிரியைகள் அல்ல, என் தேவனுடைய பலத்த மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்ப துவங்குவதாக. Jesus, 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 Jesus. Hallelujah, 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 hallelujah. நம்முடைய பிரயாசங்களை கெடுக்கிற சத்துருக்கள் அழிக்கப்படணும். பிரயாசங்களை கெடுத்து கொண்டிருக்கிற ஓடி ஓடி உழைப்போம், அதற்குரிய பலனை பார்க்க முடியாம ஆசீர்வாதத்தை தடை பண்ணி வைத்திருக்கிற அந்தகாரங்கள் இந்த காலை வேளையிலே உடைக்கப்படணும். சத்துருவின் கிரியைகள் அழியணும். தடைகளை உடைத்து போடுகிறவர் நமக்கு முன்பதாக கடந்து செல்லணும். ஆமென், ஆமென். அவர் திறந்த வாசலை நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். தேவ ஜனமே, திறந்த வாசல் உனக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆன்லைன் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற சில நபரோடு பரிசுத்த ஆவியானவர் இடைபடுகிறார். அல்லேலூயா. நீ ஓடி ஓடி பிரயாசப்படுகிறாய், ஆனால் உன் பிரயாசத்தின் பலனை காண விடாமல் ஆசீர்வாதங்களை தடை பண்ணி வைத்திருக்கிற அந்தகாரங்கள் மேல இன்றைக்கு ஆவியானவருனை அதிகாரப்படுத்துகிறார். ஆமென். ஜெபி ஆத்துமாவே, நீ பிரயாசப்பட்டது உனக்குரியதாக்கப்படு
வெளிப்படுகிறது. ஆமென், 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 ஆமென். நீ ஓடி ஓடி சேர்த்தவைகளை சத்துரு விழுங்கி கொண்டு இருக்கிறான். சில குடும்பத்துல ஓடி ஓடி பிரயாசப்பட்டதெல்லாம் சத்துரு வஞ்சித்து எடுத்து கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா, ஆமென், ஆமென். பிரயாசங்களுக்கு தக்க பலனை உண்டாக்குகிற கர்த்தர். ஆமென். ஓடுகிறவனாலும் அல்ல, விரும்புகிறவனாலும் அல்ல, இறங்குகிற கர்த்தராலே ஆகும். இறங்குகிற கர்த்தராலே ஆகும். இறங்குகிற கர்த்தராலே ஆகும். உன் பிரயாசத்துக்கு பலன் உண்டுன்னு ஆவியானவர் சொல்லுகிறாரு. உன் ஓட்டத்திற்கு பலன் உண்டுன்னு கர்த்தர் சொல்லுகிறாரு. ஊழியத்தில நீ ஓடுகிற ஓட்டத்திற்கு பலன் உண்டு. ஆத்துமாக்களை சந்திக்க ஓடி ஓடி திரிகிறாய் அல்லவோ, நீ ஓடுகிற ஓட்டங்களுக்கு தக்கதாக உனக்கு பதிலாக நான் ஜாதிகளை தருவேன்னு கர்த்தர் சொல்லுகிறாரு. உன் ஜீவனுக்கு ஈடாக நான் ஜனங்களை தருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரயாசங்களை கெடுத்து கொண்டிருக்கிற சத்துரு அழியணும். ஆவிக்குரிய பிரகாரமாக, ஆமென், பூமிக்குரிய பிரகாரமாக. ஓ ஹல்லேலூயா. நான் இவ்வளோ பிரயாசப்படுகிறேன், ஆனால் அதற்குரிய ஆசீர்வாதத்தை என்னால் பார்க்க முடியலையே என்கிற அந்த இருதயம், ஓடி ஓடி இளைத்து போன அந்த இருதயம், இந்த காலை வேளையில ஆவியானவர் சொல்லுகிறார், இளைத்து போன உன்னை நான் சம்பூரணம் அடைய பண்ணுகிறேன். தொய்ந்து போன உன்னை நான் நன்மையினால் நிரப்புகிறேன். ஓ ரிகா பரதலஷ. இனி நீ தொய்ந்து போவது இல்லை, இனி நீ இளைத்து போவது இல்லை. அல்லேலூயா. உன் பிரயாசங்களுக்கு தக்க பலன் இந்த நாளிலே வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையில, ஆமென், ஆமென், இந்த வருடத்தில் இந்த 8வது நாளிலே உன் பிரயாசங்களுக்கு பலன் வருகிறது. நீ ஜெபித்த ஜெபங்களுக்கு பலன் வெளிப்படுகிறது. நீ வடித்த கண்ணீருக்கு பலன் வெளிப்படுகிறது. நீ ஓடின ஓட்டங்களுக்கு, ஊழியத்திற்காக ஆத்துமாக்களை சந்திக்கும்படி ஓடின ஓட்டங்களுக்கு பலன் வருகிறது. ஓடி ஓடி சம்பாதித்த உன் குடும்பத்திற்காக உழைத்த உழைப்புகள், உங்க பிள்ளைகளுக்காக எடுத்த பிரயாசங்கள், ஆமே, உங்க படிப்பு, உங்க முயற்சிகள் எல்லாவற்றிற்கும் நான் பலனை கொண்டு வருகிறேன்னு ஆவியானவர் சொல்லுகிறாரு. கட்டவிழ்க்கப்படுகிறது. அப்படி ஒரு ஆசீர்வாதம் இந்த கால வேளையில கட்டவிழ்க்கப்படுகிறது. அப்படி ஒரு மகிமை இந்த கால வேளையில இறங்கி வருகிறது. இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல வர வளைக்கிற கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் வர பண்ணுகிற கர்த்தர் இதோ உனக்கு சமீபமாய் தமது வல்லமையுள்ள கரத்தை நீட்டி இருக்கிறார். அதை உணர்கிற தேவ ஜனங்கள் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம்.